எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த இடம் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இது செல்ட்ரு, நம்ம செல்ட்ரு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம செல்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக விளையாடுற இடம். இந்த பிளேஸ் எல்லாமே அப்படியே விளையாடுற இடம். இது எல்லாமே விளையாடுற இடம் தான் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ப்ளைனாக தான் நான் விட போகிறேன். எப்படின்னா மாதிரி நம்ம சிமெண்ட்டெல்லாம் போட வேணாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மணல்லாம் நல்லா பறித்து விளையாடுவாங்களே, நகங்கள்லாம் வெட்ட தேவையே கிடையாது. அது ஒன்று இந்த நம்பி இவங்களுக்கெல்லாம் பட்டிருக்கலாம், நகம்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் அவங்களுக்காண்டி இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல அவங்க ஜஸ்ட் மழை வந்தாலோ நிழலுக்காண்டி இந்த இடத்துல படுத்துக்கலாம். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா படுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே இவங்களுக்கான இடமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே மறுபடியும் ஒரு 3 சென்ட்டு 3.5 சென்ட்டுக்கு பக்கம் வரும். இந்த கதவுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான். இந்த கதவுலேருந்து இப்படியே இந்த கதவை ஓப்பன் பண்ணி, இந்த கதவை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே விட்டுறலாம். இந்த பக்கத்தில் அப்படியே விட்டுறலாம். இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வெட்டி விட்ருக்கேன் நான். இந்த கதவை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த பக்கத்தில் விட்டுருலாம். அதுக்காண்டி தான் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்படியே கவர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே அப்படியே கவர் பண்ணியிருப்பேன். இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் நான். இது ஃபுல்லாக 3.5 சென்ட்டுக்கு ப்ளைனாக தான் கிடக்க போகுது. இது எல்லாமே ப்ளைனாக தான் கிடக்க போகுது. பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ளைன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். சிமெண்ட்டெல்லாம் போடலை. இந்த கல்லெல்லாம் அள்ளணும். இங்கே கிடக்கிற கல் செங்கல் எல்லாமே இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். இது இவங்களுக்கு தங்குறதுக்கான இடம். இந்த பிளேஸ் இந்த சின்ன ரூம் ஒரு 3 ஹாஸ்பிட்டாஸ் மட்டும் தங்குறதுக்கான இடம். இது மட்டும் ஒரு 3 ஹாஸ்பிட்டாஸ் தங்குறதுக்கான இடம். நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. அப்படியே உள்ளே போய் நான் காட்டுறேன் நான். ஆல்ரெடி அவங்களுக்கு கிணறு நான் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ வரண்டா இதெல்லாம் இது கிச்சனு. இது பார்த்திங்கன்னா கிச்சனு சமைக்கிறதுக்கு இந்த இடம். இதுவுமே நல்லா பெருசாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம இங்கேயே தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆள் போடுறதா இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா, வரமாட்டாங்க. அதுக்காண்டி எனக்குமே இது வேணும். அதுக்காண்டி இது கிச்சன் போட்டது. இந்த பசங்களை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் விட்டுருக்கேன். இந்த பக்கம் வெயிலுக்காண்டி இந்த நெட்டு போட்டு விட்ருக்கேன். இந்த பசங்க நம்ம பசங்க இதில் இருப்பானுங்க. இதில் இருக்கானுங்க. இதுவுமே நல்ல வரண்டாவாக தான் இருக்கும். இதுவுமே நல்ல வரண்டாவாக தான் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்படி தான் இருக்கணும். அதாவது வீடு மாதிரி அடசலாலாம் இருக்கவே கூடாது. இதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு இஷ்டம் கிடையாது. நிறைய பிளேஸ் அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்ட் மாதிரி எடுத்து விட்டு ஒரு ஆளை போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அவனுங்க சண்டை போடுறானுங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கான ஆசைகள் மட்டும் தீர்றதே கிடையாதுங்க. இவங்களுக்கான ஆசைகள் மட்டும் நம்மளுக்கு பேராசையாக தான் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜூலி பசங்களை விடலாம். ஜூலி பசங்க ஆல்ரெடி எனக்கு பார்த்திங்கன்னா வெளியிலே இருந்து பழகிட்டாங்களா. இப்போ இங்கே இருக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அவனுங்க தரையிலேயே படுத்தவனுங்க, மண்ணை தோண்டி விளாண்டவனுங்க. இது இந்த பசங்களுக்கு செட் ஆகும். புதுசாக வாண்டுங்களாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இது செட் ஆகும். ஓகேவா, இந்த இடம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே இவங்களுக்கானது தான். எல்லாமே இவங்களுக்கானது மட்டும்தான். நல்லா இருக்குதா ஃபுல்லாக இவங்க விளையாடலாம். இந்த பாருங்கள், வாணி ஓடிட்டே திரிறான் பாருங்கள். இவங்க மட்டும் ஜாலியாக திரிவாங்க. இது அடக்கவே முடியாது இல்லையா. அதனால் இதை மட்டும் நான் விட்டுட்டேன். நான் போய் தோலா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது ஃபுல்லாக இது 12 அடி சீட்டுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அது 10 அடி தான் இருக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். பசங்களுக்கு வெயில் அடிக்கும். அந்த லாஸ்ட்டு வெயில் அடிக்கும். அதனால் இது 12 அடியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல நிழல். இந்த பாருங்கள் ஃபுல்லாக நிழலாக. இனி அந்த சைடும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இந்த இடம் எம்டியாக தான் இருக்குது. நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். இதனால் சென்ட்ரு பிளேஸாக இருக்குல்லையே, அதனால் இதை கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக தான் நான் விட்டுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பிளேஸ் தான் இது எல்லாமே.
ஏன்னா பாத்திரம் கழுவணும். நெக்ஸ்ட் மெடிசன்ஸ் கூட இதில் நம்ம வச்சுக்கலாம். மெடிசன்ஸ் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெடிசன் ரூம் அங்கே இருக்க வெயிலாக இருக்கும். குட்டிங்களை இங்கே கொண்டாந்து வச்சு நம்ம ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. இது எல்லாமே இவங்களுக்கானது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். இது இவங்களுக்கானது மட்டும்தான். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணுங்கள். செல்ட்ரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. அவ்வளோவும் கட்ட முடியாது, நம்மள்ட்ட அவ்வளோ டாக்ஸ் இல்லை. ஆனால் எடுக்கலாம், ஃப்யூச்சரில் எடுப்பேன். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நான் கான்ஃபிடென்ட்டுங்கிறத விட வேறு ஆப்ஷன் கிடையாது. இவங்க நம்ம எடுத்து தான் ஆகணும் இல்லையா. நம்மளை விட்டால் தேவகோட்டை, காரைக்குடி, அப்புறம் இந்த ஏரியாலலாம் கிடையாது. ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் கறி வாங்க போனாலே என்னை ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்துச்சுன்னா வந்து செல்ற, நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த செல்ற கூட நீங்கள் பார்க்கலாம். தாராளமாக செல்ருக்கு வரலாம், நீங்கள் பார்க்கலாம் செல்ரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். முடிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கானது இல்லையா. இவங்களுக்கு பண்ணும்போது லேக்ஸ் கணக்கில் போனால் கூட அது பெரிய விஷயமா தெரில. நம்ம செப்பல் கூட வாங்குறது கிடையாது, யோசிப்போம். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோன்னா, அதாவது உண்மையாக நேச்சாக சொல்கிறேன் நான், எல்லாருக்கும் நான் சொல்லவே கிடையாது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. நல்லா விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட 20 டாகுக்கு மேலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே வாண்டுங்களை விட்டால் இங்கேருந்து அங்கே ஓட, அங்கேருந்து இங்கே ஓட பயங்கரமாக பண்ணி கிடப்பாங்க. சரி பார்க்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வெளியிலையும் நான் சொன்னேன் இல்லையா, அங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்கு. அது வந்து சும்மா காம்பவுண்டு மாதிரி தான். டே ப்ளூ கலர் ஷீட்டை போட்டு காம்பவுண்டு மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். காம்பவுண்டு எடுத்து முடிச்சுட்டு அதில் விளையாட விட்டுருவேன். இங்கே இந்த வரண்டாவில் வந்து சாப்பாடு போடுவேன். இனி வந்து இந்த வரண்டாவில் சாப்பாடு போடுவேன், இல்லை வெளியில் கூட சாப்பாடு போடுவேன். ஜூலி பசங்க மாதிரியே சாப்பாடு போட்டுக்கலாம். அந்த இதை கிணறு வந்து நான் லாக் பண்ணிடுவேன். ஏன்னா கிணறு அடிச்சு போட வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால் அதை லாக் பண்ணலாம். லாக்னால் சும்மா ஜஸ்ட் இங்கே நான் போனேன்னா மட்டும் அதை அடைச்சி போட்டுட்டு நான் போகணும் உள்ளே போட்டு. மற்றபடி இவங்க ஃப்ரீயாக திரியட்டும். இவங்க சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான். வாணியை பாருங்கள், இதுங்க சந்தோஷமாக இருந்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம பட்ட கஷ்டம் இன்னும் நிறையா பண்ணணும். நிறைய ஜீவன்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். வெளியில் இருக்கிற ஜீவன்ஸ்லாம் நிறைய எடுக்கணும், நிறைய பேருக்கு கருத்தடை பண்ணணும். அதுக்கு எனக்கு ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இங்கே கிடையாது. மெயினாக வண்டி வசதி கிடையாது. நான் இங்கேருந்து மதுரை தான் எடுத்துகிட்டு போகணும். மதுரை எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கே தெரியும். 5000 ஆகும். நெக்ஸ்ட்டு கருத்தடைக்கு வந்து 4000. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அல்லது இன்னும் 2 வீக் கழித்து நான் கருத்தடை ஆரம்பிச்சிடுவேன். இந்த செல்ரு வேலையினால கொஞ்சம் கரண்ட்டுனால கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்குது. கரண்ட்டுக்கும் முடிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஹெல்ப் வேணும். அதாவது எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் எவ்வளவு உதவிகள் வந்தாலும் பற்ற மாட்டேங்குது. அதான் உண்மை. நமக்கானது கிடையாது, இவங்களுக்கானது. ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் எல்லோரும் இந்த வேலையை பண்ணுறது கிடையாது இல்லையா. நம்ம மட்டும் இதில் உள்ளே வந்திருக்கோன்னா ஏன்னு ரீசன் தெரியாது, ஆனால் வந்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. முடிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் வந்து கூட பார்க்கலாம். கொஞ்சம் வந்து கூட பார்க்கலாமே, பார்த்து கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். எங்களுக்கு எங்கள் செல்ற பார்த்துட்டு, எங்கள் பசங்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.